பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து எத்தனால் என்கிற ஒரு வேதிப்பொருள் வாங்கி அது கலக்கப்பட்டு அளவுக்கு அதிகமாகி அதனால்தான் இந்த உயிரிழப்புகள் நடக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சிகள் இந்த மண்ணில் நடைபெற்றாலும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் அல்லது விஷச்சாராய சாவுகள் தொடர்கதையாக இருந்து வருகிறது. சாராய விற்பனையில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் இதற்கு உடந்தையாக இருக்கின்ற காவல்துறை மற்றும் மது ஒழிப்புத்துறை, மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற உயரதிகாரிகள் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்களை தவிர இவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாகக்கூடியவர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் அவ்வப்போது எந்த ஆட்சிகள் இந்த மண்ணில் நடைபெற்றாலும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் அல்லது விஷச்சாராய சாவுகள் தொடர்கதையாக இருந்து வருகிறது. ஏற்கனவே செங்கல்பட்டு, மரக்காணம் போன்ற பகுதிகளிலும், எனது கடலூர் மாவட்டம் என்னுடைய தொகுதியிலும், கடலூர் மாவட்டம் கடலூர் அருகாமையிலும் இந்த விஷச்சாராய சாவுகள் நடந்தேறியிருக்கின்றன. இதற்கு காரணமாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். இந்த சாராய விற்பனையில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் இதற்கு உடந்தையாக இருக்கின்ற காவல்துறை மற்றும் மது ஒழிப்புத்துறை, மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை காட்டிலும் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இதற்கு துணை போனவர்கள் என்று காவல்துறை உளவுத்துறையின் மூலமாக ஒரு முறைக்கு பல முறை ஆய்ந்து அறிந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இது போன்ற கள்ளச்சாராய சாவுகளில் பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து எத்தனால் என்கிற ஒரு வேதிப்பொருள் வாங்கி அது கலக்கப்பட்டு அளவுக்கு அதிகமாகி அதனால்தான் இந்த உயிரிழப்புகள் நடக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கடலூர் ஷிப்காட்டில் இருக்கிற ஒரு தனியார் தொழிற்சாலையில் இருந்து லாப நோக்கோடு அந்த நிறுவனத்தின் ஒப்புதலோடு அங்கு இருக்கின்ற உயரதிகாரிகள் ஒப்புதலோடு இந்த எத்தனால் பல்வேறு கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு சப்ளை செய்யப்பட்டு 3 பேர் உயிரிழந்தார்கள். இதை குறித்து நான் அப்போதிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை உயரதிகாரியிடம் இந்த எத்தனாலை வெளியில் அனுப்பிய லாபம் சம்பாதித்த அந்த தொழிற்சாலையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதனுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், HR போன்ற உயரதிகாரிகளை கொலை வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று நானே நேரடியாக கைப்பட கடிதம் அளித்தேன். ஆனால் இந்த நிமிடம் வரையிலும் இந்த எத்தனாலை கள்ளச்சந்தையில் வித்த இந்த நிர்வாகத்தினர் மீது காவல்துறை அவர்கள் மீது உரிய வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக அதை கடத்தியதாக ஒரே ஒரு தொழிலாளி மீது பதிவு சுமத்தி அவரை பணியிலிருந்து நீக்கி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடித்து கதையை முடித்து விட்டார்கள். ஆக இந்த குற்றத்திற்கு தாய்மடி எது? இது எங்கிருந்து விநியோகப்படுகிறது? யாரால் காய்ச்சப்படுகிறது? இதற்கு யார் உள்ளூர் காவல்துறையில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார் என்கிற அனைத்து அடிப்படை விவரங்களையும் காவல்துறை, உளவுத்துறை சேகரித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று இவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்களை தவிர இவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாகக்கூடியவர்கள் அல்ல. தொடர்ச்சியாக பண்ருட்டி தொகுதியிலே பல உயிர்கள் கடந்த கால ஆட்சியில் பலியாகி இருக்கிறது. கடலூரிலே பலியாகி இருக்கிறது, திண்டிவனத்தில் பலியாகி இருக்கிறது, அரக்கோணத்தில் பலியாகி இருக்கிறது, செங்கல்பட்டில் பலியாகி இருக்கிறது, விழுப்புரத்தில் பலியாகி இருக்கிறது என்று இதற்கு ஒரு சரியான ஒரு முடிவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நாளை இது குறித்து நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவையில் கொண்டு வர இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.